So hi, hello and welcome back on another Python tutorial video. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே, ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சூப்பர் மாஸ் எக்ஸலண்ட் எல்லாமே உங்களுக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் பொசிஷன், அப்புறம் கீவேர்ட், டிஃபால்ட், வேரியபிள் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் பார்த்தோம். இப்போது கடைசியாக நம்ம வேரியபிள் லென்த் பார்த்தோமா? வேரியபிள் லென்த்தில் நான் ஒரு டாபிக் பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா? அது ஏன்னா டைம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகேவா? இப்போது சரி, ஓகே. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை மாற்றிக்கிறேன். பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பயோடேட்டாக்குள்ளே எனக்கு என்னென்ன அது கேட்கணும், அதாவது அது ஒரு நேம் கேட்கணும், என்னோடய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் அதில் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஜஸ்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நான் நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு ஸ்டார் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதாவது ஆர்கியூமெண்ட் நேம் என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வேரியபிள்னு சொல்கிறது தான் நம்ம இதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் அந்த ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா ஓகே அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஜஸ்ட்டு என்னோடய நேம் கொடுக்குறேன், டிஜே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு அதர்ஸ் இருக்குல்ல, அதர்ஸில் நான் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அதாவது நிறைய வேல்யூஸை கொடுக்கணும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்டோடு வேணும். அதாவது எனக்கு ஏஜ்னா ஏஜு, அப்புறம் ஸ்டேட்டு, என்னோடய மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீவேர்டோடு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காமிச்சிட்றேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ நேமுக்கு நான் டிஜேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 22 கமா கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ஃபோன் நம்பர் சிங்கிள்லையா? ஸோ அதனால் நான் இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், அதாவது கோட்ஸில் கொடுக்கணும். அது சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ அது உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ யாராவது கிளியர் ஆகிடுச்சா? இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்ல, இந்த மாதிரி கீவேர்டோடு கொடுக்குறோம்ல, அதாவது கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா டிக்ஷனரியில். இந்த மாதிரி நான் கீ வேல்யூவாக கொடுக்குறத நான் இந்த மாதிரி நான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா இது அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணாது. சரி, நான் அவங்க ஜஸ்ட் ரன் பண்ணியே காட்டிடுறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பயோடேட்டா காட் ஆன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு ஆர்குமெண்ட். அதாவது அது என்ன சொல்லுதுன்னா தேவையில்லாத நீங்கள் கொடுக்குறீங்க, அதாவது இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தன் சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக நீங்கள் சேவ் பண்ணணும். உங்களோட வேல்யூஸை இந்த மாதிரி கீவேர்டோட கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் போட்டால் போதும். அதாவது 2 ஸ்டார் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா அது ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணிக்கும். பாருங்கள், இப்போ நான் நேம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் டிஜேன்னு சொல்லிட்டு இங்கே அவுட்புட்டில் வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் அதர்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் டிக்ஷனரி வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிக்ஷனரியை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செட் ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கும். பார்த்தீங்களா, கர்லி பிரேசஸ் இருக்கா? அப்படின்னா இது என்ன டிக்ஷனரியாக எடுத்துக்கும். போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருந்தோம்னா அது டப்புளாக எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்கு வருதுல்ல, அது ஏன்னா டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கோம். அதனால் அது ஒரு டிக்ஷனரியாக எடுத்துக்கும். டிக்ஷனரியாக எடுத்துக்கிச்சுன்னா அது கீவேர்டோடு எடுத்துக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஃபோன் நம்பர்னு கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ தானே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு பேராக தானே எடுத்துக்குது. ஒரு வேரியபிளாகவும் அதை எடுத்துக்கும், அதனோட வேல்யூவாகவும் அதை எடுத்துக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இது எடுத்துக்கும். சரி, புரியுதுன்னு சொன்னால் மட்டும் போதாது. ஜஸ்ட் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போது சரிப்பா, நீ இந்த மாதிரி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லிட்டேன் வேல்யூஸை.
மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இதை வந்து நான் எப்படி வந்து எடுக்கிறது, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒன் பை ஒன்னாக பார்க்கணுன்னா ஃபார் லூப்பில் கொடுத்து பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக இருக்குல்ல, இதை வந்து எப்படி எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வேணுமா, ஸோ ஏஜ் வேணும் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அதர்ஸ் இருக்குல்ல, அதர்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் பார்த்த மாதிரியே ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு கோட்ஸ் வச்சுட்டு கோட்ஸ்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ, அதாவது எதுனோட வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணேன்னா பாருங்கள், இப்போ நேம் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ நேம் வந்து டிஜேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கேட்டதுனால ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ சிம்பிளாக இருக்கா, புரியுதில்ல? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்கோப்னா என்ன, அப்புறம் குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல்ஸ். இருங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் மாற்றிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து நான் ஃபன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஏன்ற வேரியபிள்குள்ளே 50ன்ற வேல்யூ வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த வேல்யூவை நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள் அதாவது ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிளை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏவை வந்து வெளியே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஏ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து வெளியே பிரிண்ட் பண்ணுறேன் ஏவை. ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஏவை பிரிண்ட் பண்ணால் இப்போ என்ன நடக்கும், ஒர்க் ஆகுமா? இது ஒர்க் ஆகாது, எரர் வரும் பாருங்கள். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது, ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ஏ வந்து நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுவே நான் வந்து இந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து 50ன்றது வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, முன்னே இருந்தது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்தது. அதனால் ஏ வந்து நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைத்தன் சொல்லிடுச்சு. இப்போது நான் வந்து மேலே வந்து இன்னொரு ஏ கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 100 சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வெளியே வந்து ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஏ வந்து என்ன வரும் சொல்லுங்கள், சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். ஏ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2 தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஏவை வந்து பிரிண்ட் பண்ணி 15 கொடுத்துரும். செகண்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்க ஏவை பிரிண்ட் பண்ணி 100ன்னு கொடுக்கும். பாருங்கள், சொன்ன மாதிரியே நடந்துச்சா? 50ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தது, 100ன்றது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துச்சு. இது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். குளோபல் வேரியபிள்னால் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்க வேரியபிள். அதாவது இந்த வேரியபிளை நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ புரியுதா உங்களுக்கு குளோபல் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம்? அதாவது உள்ள லோக்கல் வேரியபிளாக இருக்குல்ல, இந்த லோக்கல் வேரியபிளை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் நான் இந்த லோக்கல் வேரியபிளை எடுத்துகிட்டு இப்போது நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த குளோபல் வேரியபிளாக இருக்கிறத யூஸ் பண்ண முடியுமா? நேமே பாருங்கள், நேம் வந்து இதுக்கு வந்து ஏன் குளோபல் வேரியபிள் வச்சாங்கன்னா குளோபலாக இருக்குது. இதை வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லோக்கல் வேரியபிளாக இருக்கிறத குளோபலாக யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 தடவையுமே 100 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா குளோபல் வேரியபிளாக ஏ இருக்குது. அதனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ஏன் இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஏவை நான் கொடுத்துட்டு அதை வந்து குளோபலாக எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து குளோபல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த கோடு ஒன்றும் இல்லை, இந்த 100ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100 வந்து என்ன பண்ணுன்னா அதை 50யாக மாற்றி விட்டுரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அவுட்புட்டை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 2 தடவையும் இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 50 ஏ ஈக்குவல் டு 50 அப்படி அந்த மாதிரி மாற்றி விட்டுருச்சு. பார்த்தீங்களா, இது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இது புரியலைன்னா இருங்க, நான் வந்து இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இது வந்து ஃபங்க்ஷனோடதுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு கமா போட்டேன். ஓகே, இங்கே வந்து நான் வந்து அவுட். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 50 இருக்கா, இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட 50, அதாவது ஏ.
இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிறது. சரி, உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும், நான் தான் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு இது குளோபலாக மாற்றி விடுறதுக்காக நம்ம வந்து இந்த குளோபல் ஏ, அதாவது குளோபல்ன்ற கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு பின்னு செட் பண்ணுறேன். எனக்கு வந்து 100ஆகவே இருக்கட்டும் குளோபலாக, அது வந்து அது இருந்துட்டு போகுது. நான் இங்கே வந்து பின்னு செட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து பிஏ கொடுக்கல, பிக்கான வேல்யூ எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து பிக்கான வேல்யூ எதுவுமே இல்லைன்னா இப்போ நான் பி கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இப்போ நான் வந்து வெளியே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது குளோபலாக நீங்கள் வந்து ஒன்று வச்சுருக்கீங்க, அதை தான் மாற்றுறதுக்காக குளோபல்ன்ற கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் குளோபல்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டிங்கன்னா, ஒன்று அது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூவாக மாற்றி விட்டுரும். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் குளோபலாக வந்து பி வைக்கல, பார்த்தீங்களா? குளோபலாக வந்து நான் பி செட் பண்ணல, வெறும் ஏ மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ வந்து பி கொடுத்ததுனால இது என்ன பண்ணுன்னா பி ஈக்குவல் டு 10ன்னு செட் பண்ணிடும் குளோபலாகவே. பாருங்கள், 10 ஏன் வந்திருக்குன்னா இங்கே வந்து நான் அவுட்னு கொடுத்துட்றேன் திருப்பியும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அவுட்டு, அதாவது பியோட வேல்யூ, இது வந்து ஏ குளோபலோட வேல்யூ, இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஏவோட வேல்யூ. சரி, புரியுதுல்ல? ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? கீவேர்டு, அதாவது கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அடுத்தது குளோபல் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். லோக்கல் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ ஓகே, புரியலனா இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்களும் இந்த சேனலில் இது இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.